ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டேன் இல்லையா, தண்டுக்கீரை பற்றி. அந்த தண்டை கூட சாப்பிட்லாம் சொல்லிட்டு. இப்போ அதை எப்படி சாப்பிட்லாம், அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவை போடுறேன். பாருங்கள், இது வந்து நான் இப்போ என் வீட்டிலேருந்து நான் தண்டு விளைஞ்சிருந்து அதை எட்டு வந்துருக்குறேன். இங்கே பாருங்கள், அது கீரையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கேன் அதுலேருந்து. பாருங்கள், இப்போ இந்த தண்டை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, பாருங்கள், இப்போ இதில் நார் வரும். இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டு இப்படி ஏற்றிங்கன்னா நார் வந்துடும் வெளியே. இதை சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் மாதிரி பாருங்கள், இது மாதிரி சைஸில். இப்போ நீங்கள் இதில் இப்படி எடுத்திங்கனாக்கா நார் வந்துடும். இது மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்கனாக்கா, பாருங்கள், இதை வந்து இப்படி பிடிச்சி இப்படி ஈர்த்திங்கனாக்கா வந்துடும் நார். நீங்கள் எவ்வளோ சைஸ் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பொடியாக கட் பண்ணி பொரியல் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து கீரையை விடவும் அதிகமான விட்டமின்ஸ் இதில் இருக்கும் சொல்கிறாங்க. தண்டில் வந்து கீரையை விடவும் அதிகமான விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பெரிய தண்டு கீரை அது வாங்கினாக்கா பாருங்கள், அழகாக இது மாதிரி எடுத்துட்டாக்கா முருங்கைக்காய் மாதிரி ஆகிடுது. ஏன் நார் கூட போடலாம். எதுக்காகனாக்கா, இது நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாயில் கிடைக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம இதை நார் எடுக்கிறோம். இல்லைனாக்கா அப்படியே கூட சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது முத்திருக்கிறதுனால கொஞ்சம் நார் நம்மளுக்கு வாயில் கிடைக்கும். அதனால தான் நாம் நார் எடுத்துகிட்டு சாப்பிட்டாக்கா அது சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்காது. அது மொன்று துப்ப வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படியே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்கள் தண்டுக்கீரை வந்து பெரிய தண்டுக்கீரை வாங்கினா நீங்கள் வீட்டில் விளைய வச்சிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு கீரையை மட்டும் பறிச்சுட்டு இருந்தீங்கன்னா தண்டு வளர்ந்துனே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பூ வர ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அந்த தண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.